அடுத்து நேராக கவுண்டருக்குள்ளே போகிறோம். நம்ம நிர்மல் குமார் நினச்சிருக்காங்களா அவைய மாலை ஓடுறதுக்காக வந்திருக்காங்க மருதுவாண்டிய சகோதரர்களுக்கு. அவர் சொல்லுறாங்க, ஏங்க நாங்கள் எதுக்கும் பயப்பட போகிறதில்ல, சிபிஐ எப்போ கூப்பிட்டாலும் சிறு சிறு சிறுன்னு பறந்து போவான். 1.5 லட்சம் பேரை கொண்ட திமுகவே கலங்காமல் இருக்கும்போது நாங்கள் ஏன் கலங்கணுங்காக. இதுவரைக்கும் சம்மன் வரலாம், இதுவரைக்கும் சம்மன் நாங்கள் ரிசீவ் பண்ணல, வரல. அது எங்கிருந்து ரூமர்னா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக வந்தால் நானும் எங்களுடைய பொதுச்செயலாளரும் நேரில் ஆஜராகி எங்களுடைய தரப்பு விளக்கத்தை கண்டிப்பாக கொடுப்போம். இந்த இடத்துல அரசியல் பேச வேண்டாம். ஆயிரம் குறைகள் யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்நாள் வருத்தம் இந்த 41 உயிர்கள் பலியானது. கண்டிப்பாக அது எங்களுடைய வாழ்நாளில் இங்க இருக்கிற எங்களுடைய தொண்டர்கள், தலைவர்கள், எங்களுடைய தளபதி அனைவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு வாழ்நாள் இருக்கும். கண்டிப்பாக அதில் எவ்வளவு தூரம் நாங்கள் அவர்களுடன் கடைசி வரை துணை நிற்போம் நாங்கள் நிற்போம். இதில் எவ்வளவு விமர்சனங்களும் சொல்லலாம். எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் 1.5 லட்சம் பேரை பலி கொடுத்ததுக்கு திமுக டெல்லியில் உட்கார்ந்து அமைச்சர் எத்தனை அமைச்சர் பேரம் பேசியிருந்தாங்க. எங்களுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கு சுமூகமாக இருக்க வேண்டும் என்ற தவிர வேற எதுவுமே இல்லை.